டைகருக்கும் சர்வாவிற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா என்று ஆகாஷுக்கு சந்தேகம் வந்தது. உடனே அதை பற்றி தீரஜிடம் பேசி தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்று அவனுக்கு அழைக்க இந்த பக்கம் தீரஜ் போனை எடுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் அழைத்து பார்த்தான். ஆனால் அந்த பக்கம் அழைப்பு ஏற்கப்படாமல் போக எரிச்சலோடு போனை சோஃபா மீது தூக்கி போட்ட ஆகாஷ் மீண்டும் அப்படியே அமர்ந்து விட்டான். அடுத்த நாள் காலை வேதிகா வீட்டில் அனைவரும் டைனிங் டேபிளில் கூடியிருந்தனர். சர்வா விருப்பமே இல்லாமல் தீரஜுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தான். அனைவரும் சாப்பிட ஆரம்பித்திருக்க சர்வாவையே பார்த்து கொண்டிருந்த தீரஜ், மாப்ள சார், நைட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நான் கூட நீங்க வரவே இல்லைன்னு நினைச்சேன். எப்ப வந்தீங்க என்று பேச்சை ஆரம்பித்தான். முறைத்து பார்த்த வேதிகா பெருமூச்சுடன், எதுக்கு காலங்காத்தால ஆரம்பிக்கிற இந்த டிராமாலாம் பார்க்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல என்று அவள் கூறிவிட அதற்கும் சிரித்த தீரஜ், டிராமாவா? டிராமா இல்ல வேதிகா, ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லி உன் புருஷன் லேட்டா வரான், அத பத்தி இன்னைக்கு பேசியே ஆகணும். வெளியில என்ன பண்றான், ஏன் தினமும் லேட்டா வரான், நீ ஏதாவது கேக்குறியா? இஷ்டத்துக்கு வரான், இஷ்டத்துக்கு போறான், கேட்டா வேலை இருக்குன்னு கதை சொல்றான். இவன் என்ன பிரைம் மினிஸ்டரா இல்ல டைகர் கூட வேலை பார்க்கிறவனா? அவ்வளோ வேலை சாருக்கு என்று ஒரு கண்ணால் சர்வாவை பார்த்து கொண்டு கேள்வி எழுப்ப, எனக்கு வெளியில வேலை இருந்துச்சு, அதான் நான் லேட்டா வந்தேன், சும்மா ஒன்னும் வெளியில சுத்திட்டு வரல என்றான் சர்வா. அப்படியா? அப்படி என்ன வேலை இருக்கு? மறுபடியும் டெலிவரி பாய் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? நைட்ல மறுபடியும் டெலிவரிக்கு போறியா என்று வேண்டுமென்றே சர்வாவை வம்பிழுத்துக் கொண்டிருந்தான் தீரஜ். பற்களை கடித்த வேதிகா, தீரஜ் போதும் நிறுத்து என்று எரிச்சலில் கத்திவிட, என்ன வேதிகா என்கிட்ட கத்துற? தப்பு பண்றது உன்னோட புருஷன், அதை தட்டி கேட்டா நீ என்கிட்ட கோவப்படுற? இந்த உலகத்திலேயே நீ கோவப்பட வேண்டிய ஒரு ஆள் உன் புருஷன் மட்டும்தான், அதை விட்டுட்டு என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க என்று அடுத்து வேதிகாவுடன் சண்டையிட ஆரம்பித்தான் தீரஜ். நடப்பதை பார்த்து கொண்டிருந்த அதியமான், காலங்காத்தால என்ன பிரச்சனை, எதுக்கு சாப்பிடாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்க, மாமா, வேதிகா மேல எந்த தப்பும் இல்ல, தீரஜ் தான் தேவையில்லாம காலங்காத்தால ஏதேதோ பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், எதுவா இருந்தாலும் அவனை கேளுங்க என்று அம்பிகாவும் கூற, நல்லா இருக்கே, உங்க மருமகன் டெய்லி லேட்டா வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதை கேட்டா நான் பிரச்சனை பண்றேனா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசுறது என்று அம்பிகாவிடமும் சண்டைக்கு சென்றான் தீரஜ். இப்போது அவனை முறைத்த குணசேகரன், அவன் லேட்டா வரான், இல்ல சீக்கிரமா வரான், இல்ல வராமலே போறான், உனக்கு என்ன பிரச்சனை தீரஜ்? நீ எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க என்று கேட்க அவனிடம் பதில் இல்லை. குணசேகரன் பிரச்சனையை அத்தோடு முடிக்க பார்க்க சிரித்துக்கொண்டே அனைவரையும் பார்த்த தீரஜ், உங்களுக்கு புரியவே இல்லையா? இவன் வேதிகாவை விட்டுட்டு வேற ஏதோ பொண்ணு கூட பழகிறானோன்னு சந்தேகமா இருக்கு, உங்க யாருக்குமே அப்படி தோணலையா என்று கேட்க அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். உங்க மருமகனை பத்தி உங்களுக்கே அக்கறை இல்ல, நான் கேட்டு என்ன பண்ண போறேன்? கேட்டது ஏன் தப்புதான், மன்னிச்சிடுங்க என்று முகத்தை திருப்பிக் கொண்டான் தீரஜ். அவனை முறைத்து பார்த்தார் அம்பிகா. ஒருவேளை சர்வா வேதிகாவிற்கு தெரியாமல் வேறு யாரு கூட பழகிக் கொண்டிருந்தாலும் அதை நினைத்து சந்தோஷப்படும் முதல் ஆள் அம்பிகாதான். ஒருவேளை அப்படி யார் கூடயாவது பழகி அதை கண்டுபிடித்தால் அதையே காரணமாக வைத்து இருவரையும் பிரித்து வேதிகாவிற்கு டைவர்ஸ் கூட வாங்கிவிடலாம் என்று நொடிக்குள் பல திட்டங்கள் போட்டார் அம்பிகா. திடீரென அதியமான், அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், அவனால பண்ணவும் முடியாது என்று கூறியதில் நிகழ்வுக்கு வந்து நிமிர்ந்து பார்த்தார். அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்த சர்வா தாத்தா கேள்வியில் நிமிர்ந்து பார்த்தவன், எஸ் தாத்தா, இவங்க எப்ப பாரு என் மேல பழி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, நான் அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணல என்று கூறினான். அப்போது வேலை செய்யும் ஒரு பெண் தீரஜிடம் ஓடி வந்து, சார், உங்க போனை வச்சுட்டே வந்துட்டீங்க, ரொம்ப நேரமா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு என்று பணிவுடன் போனை அவனிடம் கொடுக்க, ரொம்ப தேங்க்ஸ் என்று வாங்கியவன் ஆன் செய்ததும் அதில் ஆகாஷிடமிருந்து பல மிஸ்டு கால்கள் இருப்பதை பார்த்தான். அவனை பார்த்து கொண்டிருந்த அம்பிகா, போன் எங்க இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்கியா தீரஜ்? அவ்வளோ வேலை பார்க்கறியா என்று அவனை சீண்டினார். அதை கேட்டு சிரித்த தீரஜ், என்ன பண்றது, நிறைய வேலை இருக்கு, இன்னைக்கு கூட புரோட்டான் கம்பெனி கூட முக்கியமான மீட்டிங் இருக்கு, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணணும் இல்ல, அதனால நான் தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று தற்பெருமையோடு கூற, அதை கேட்டதும் வேதிகா மட்டும்தானே அங்க போகணும்,
நீ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று பட்டென கேட்டுவிட்டான் சர்வா. அதில் அவனை முறைத்து பார்த்த தீரஜ், அத சொல்ல நீ யாரு? நைட்டெல்லாம் பொண்ணுங்க கூட ஊர் சுத்திட்டு வேலை இருக்குன்னு பொய் சொல்ற நீ என்ன கேள்வி கேட்கிறியா? என்ன கேள்வி கேட்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று வேண்டுமென்றே சர்வாவை திட்டினான். ஆனால் சர்வா சிரித்துக் கொண்டே, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நீ மீட்டிங்குக்கு வரக்கூடாதுன்னு புரோட்டான் கம்பெனில சொன்னது உனக்கு மறந்து போச்சா? அதான் தெளிவா சொன்னாங்களே, வேதிகா மட்டும்தான் மீட்டிங்குக்கு வரணும், நீ வரக்கூடாதுன்னு. அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் நீ பண்ற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க என்று தெளிவாக கேட்டதும் பற்களை கடித்த தீரஜ், ஓஹோ, உனக்கு எல்லாமே தெரியுமா? தாத்தா உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா என்று கேட்டவன், ஆமா, வேதிகா தான் எல்லாத்தையும் பண்ண போறா, ஆனா நான் டீம்ல ஒரு மெம்பர், நானும் எல்லாத்திலையும் பங்கெடுத்து தேவையான எல்லா வேலையும் செய்யணும் என்று அவனாகவே பேசிக் கொண்டிருக்க, சாப்பிட்டு முடித்து எழுந்த சர்வா, தேவையில்லாம இதெல்லாம் பண்ணி வேதிகாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காத, உன்ன மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இந்த கம்பெனிக்கு தேவையே இல்லை என்று சொன்னவன், ஓகே நான் கிளம்புறேன் என பொதுவாக இறுதியில் கூறிவிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பினான். வீட்டை விட்டு வெளியே வந்ததும் குயின்சிக்கு அழைத்தான். குட் மார்னிங் பாஸ் என்று உற்சாகத்தோடு அவள் போனை அட்டன் செய்ய, குட் மார்னிங், இன்னைக்கு மீட்டிங் இருக்குதானே அந்த நியூ ப்ராஜெக்ட் கம்பெனி கூட என்று சர்வா கேட்டதும், எஸ் சார், ஆஃப்டர்நூன் 12 o'clock ஸ்டார்ட் ஆகும் என்று உடனே பதில் சொன்னாள் அவள். ஓகே, அந்த மீட்டிங்குக்கு தீரஜ் வந்தா அலோ பண்ணாதீங்க, மீறி அவன் மீட்டிங் அட்டன் பண்ணான்னு தெரிஞ்சது உங்க வேலை போயிரும் என்று சர்வா கூறியதும் அந்த பக்கம் திகைத்தாள் குயின்சி. சார் என்ன சொல்றீங்க என்று பதற்றத்துடன் கேட்டாள். நான் சொன்னது உங்க காதுல சரியா விழுந்துச்சு, இருந்தாலும் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன், வேதிகா கூட மட்டும்தான் நம்ம கம்பெனி ஒர்க் பண்ணணும், தெரியாம கூட இந்த ப்ராஜெக்ட்குள்ள தீரஜ் வரக்கூடாது, அதையும் மீறி மீட்டிங்க்கு வரதோ இல்ல இந்த ப்ராஜெக்ட்ல தலையிடுறதோ இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே உங்க வேலை போயிடும் என்று சர்வா தெளிவாக கூற, ஓகே சார், நான் பாத்துக்கிறேன், வேற ஏதாவது பண்ணணுமா என்று அதே பணிவுடன் கேட்டாள் குயின்சி. சில நொடிகள் யோசனை செய்த சர்வா இன்வெஸ்டர்களை பற்றி சிந்தித்துவிட்டு, குயின்சி, இன்வெஸ்டர்ஸ் எல்லார் கூடயும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும், எல்லார் கூடயும் முடியலனாலும் ஒரு 4 பேரு 5 பேராவது நான் மீட் பண்ணணும் என்று அவன் கூறியதும், கண்டிப்பா சார், நீங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், எப்போ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று அவள் கூறியதும், ஓகே, நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க என்றான் சர்வா. ஓகே சார், அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், டைமிங் என்னன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், வேற ஏதாவது சொல்லணுமா சார் என்று அனைத்தையும் குறித்துக்கொண்டு அவள் கேட்க, வேற ஒன்னும் இல்ல, தேங்க்யூ என்று அழைப்பை துண்டித்து விட்டான் சர்வா. பிறகு காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பியவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தான். அங்கு அவனிடம் இருந்த வீடியோ ரெக்கார்டிங்கை கொடுத்தான். அன்று ஆகாஷ் அனுப்பிய அடியாட்கள் சர்வாவை தாக்க வந்தபொழுது எடுக்கப்பட்ட ரெக்கார்டிங் அது. அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தவன் ஆகாஷால் தனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கம்ப்ளைண்ட் செய்தான். அந்த வீடியோவில் யார் முகமெல்லாம் தெளிவாக தெரிகிறதோ அவர்களையெல்லாம் அரெஸ்ட் செய்கிறோம் என்று போலீஸ் ஸ்டேஷனில் கூற, தேங்க்யூ சார் என்று கூறிய சர்வா அங்கிருந்து கிளம்பினான். அடுத்து நேராக விக்ரமன் வீட்டிற்கு வந்தான். அவர் வீட்டை பார்த்ததுமே சர்வாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அந்த அளவிற்கு பிரம்மாண்டத்துடன் கட்டப்பட்டிருந்தது அந்த வீடு. அதை பார்த்ததுமே அவனுக்கு ராஜனின் ஞாபகம் வந்துவிட்டது. அவன் அப்பாவின் வீடும் இதே போலத்தான். ஆனால் இதைவிட இன்னும் பிரம்மாண்டமாக இருந்த நினைவு வர சர்வா அப்படியே நின்றுவிட்டான். ஹே டைகர், உள்ளவா என்று அவனிடம் ஓடி வந்தார் விக்ரமன். அவரை பார்த்ததும் லேசாக சிரித்தவன் அவரை அணைத்துக் கொண்டான். என்ன டைகர், ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று முதுகை தட்டிக் கொடுத்த விக்ரமன், உள்ளவா பேசலாம் என்று அவனை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றவர் அங்கிருந்த சோஃபாவில் அவனை அமர வைத்தார். குட் மார்னிங் அங்கிள், ரொம்ப நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேனா இல்ல கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேனா என்று யோசனையுடன் கேட்க, அதை கேட்டு சிரித்த விக்ரமன், என்ன சர்வா, இதெல்லாம் நீ கேட்கணுமா? எனக்கு டைகரோட டைம் தான் முக்கியம், வேற எதை பத்தியும் நீ யோசிக்காத என்றதும் சிரித்தான் சர்வா. சர்வாவிற்கு வேலையாள் ஒருவர் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க அதை கையில் வாங்கி குடிக்க ஆரம்பித்திருந்தான். அப்போது, சர்வா, என்னென்னமோ நடக்குது, என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் நீயே சொல்லு, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவர் கூறியதும் சிரித்தவன் தலையாட்டிக் கொண்டு யாரேனும் அங்கு இருக்கிறார்களா என்பதை சுற்றி பார்த்தான். யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு விக்ரமனிடம், உங்களுக்கு கருடன் தெரியுமா அங்கிள்?
அவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்று கேட்டான். அந்த பெயரை கேட்டதும் பெருமூச்சு விட்ட விக்ரமன், பவானி அவனை பத்தி சொன்னான். ஆனா நீ எப்படி அவனை பார்க்க போன? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் என்று விக்ரமன் கேட்க, ஆகாஷ் கம்பெனியில எனக்கு கொஞ்சம் ஷேர் இருந்துச்சு. அந்த கம்பெனியை திரும்ப நானே வாங்கலான்னு நினைச்சேன். ஆனா அவன் எனக்கே தெரியாம அதை விக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருக்கான். என்ன ஏமாத்தணும்னு அவன் ட்ரை பண்ணா நான் பதிலுக்கு அவனுக்கு விபூதி அடிச்சிட்டேன் என்று சர்வா கூற, அதெல்லாம் இருக்கட்டும் சர்வா, பவானி என்கிட்ட சொல்லும்போது கருடனுக்கு உன்னோட உண்மையான அடையாளம் தெரிஞ்சிடுச்சு, நீ டைகர்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்னா, அதை பத்தி பேசத்தான் நான் உன்னை வர சொன்னேன் என்று விக்ரமன் சொன்னதும், அதை ஏன் அங்கிள் கேக்குறீங்க? இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு எத்தனையோ முறை நான் அவங்க 2 பேரையும் மிரட்டிட்டேன். ஆனா அன்னைக்கு வேற வழி இல்லாம பவானி கருடன் முன்னாடி உண்மையை சொல்லிட்டான். பட் அது இப்ப பிரச்சனை இல்ல, பிரச்சனை வேற ஒண்ணு என்று சர்வா கூறியதும் கண்களை சுருக்கி விக்ரமன், என்ன பிரச்சனை என்று சோர்ந்து போயிருந்த சர்வாவின் முகத்தை பார்த்து கேட்டார். அங்கிள், எனக்கு கருடனால பிரச்சனை வந்துரும்னு தெரிஞ்சுதான் அவனோட குரூப்லயே ஒரு ஆளை என்னோட ஸ்பையா மாத்தி வச்சிருக்கேன். அவன் எனக்காக அங்கிருந்து ஒர்க் பண்ணுவான். ஆனா அவனோட ஃபேமிலி ஆபத்துல இருக்கு. அந்த கருடன் தான் அவங்கள எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கான். அவங்கள நான் காப்பாத்தணும். அது எப்படின்னு எனக்கே தெரியல என்று சர்வா சொல்லி முடிக்கும் பொழுது அவன் குடித்து முடித்திருந்த ஜூஸை வாங்கிச் செல்ல அங்கு வந்திருந்தார் வேலையாள். அவரை அங்கிருந்து செல்லும்படி சைகையால் சொன்ன விக்ரமன் மீண்டும் சர்வாவிடம் திரும்பி, நீ என்ன சொல்ற? நீ சொல்றது முக்கியமான விஷயமே இல்ல சர்வா. இதுல மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அந்த கருடன் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண லேண்ட் புரோக்கர் மட்டும் இல்ல. அவனுக்கு ஆதிசேஷனை நல்லா தெரியும். அவங்க 2 பேருக்கும் நடுவுல சில பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த கருடன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன். அவன் கைதான் எப்பவும் ஓங்கி இருக்கணும்னு நினைக்கிறவன். அதனால நீ அவனை உன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறத அவனால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. உன்னை பழிவாங்கிறதுக்காகவாவது நிச்சயம் ஆதிசேஷன் கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லுவான். எனக்கு இப்போ அதை நினைச்சாதான் பயமா இருக்கு என்று விக்ரமன் கூறியதும் தலையாட்டினான் சர்வா. இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீ அந்த கருடனோட குரூப்குள்ள ஆள் புடிச்சிட்டேன்னு சொல்ற. ஆனா எந்த அளவுக்கு அந்த ஆளை நம்ப முடியும்? என்னதான் உன்கிட்ட உனக்கு உதவி பண்றேன்னு சொன்னாலும் அவனால கருடனை மீறி எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஒருவேளை உன்னை பிடிக்கிறதுக்காக அந்த ஆளை கருடன் உனக்கு எதிரா யூஸ் பண்ணா என்ன பண்றது? உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி உன்னை மாட்டி விட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் சர்வா என்று விக்ரமனும் தனது சந்தேகத்தை கூற, சர்வா அமைதியாக இதை பற்றி யோசித்தான். இப்படியும் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்று சர்வா சிறிதும் யோசித்திருக்கவே இல்லை. நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ அவனை யூஸ் பண்ற மாதிரி அந்த கருடனும் அவனை யூஸ் பண்ணா நீதான் மாட்டிப்ப என்று மீண்டும் மீண்டும் விக்ரமன் அதையே கூற, சர்வா யோசனையில் ஆழ்ந்தான். லட்சுமணன் யாருக்கு உண்மையாக இருக்கிறான்? சர்வாவிற்கா, கருடனுக்கா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.